பிடிச்ச ஒரு வரிக்குதிரை இருக்கிற இடத்த விட்டு ஒரு காட்டுக்கு மேய போயிருந்திருக்கு. அந்த காட்டுக்கு மேய போனா, அந்த காட்டுல மேய்ச்சல் இல்லாம அடுத்த காட்டுக்கு மேய போயிருந்திருக்கு. அப்படி அடுத்த காட்டுல மேய்ஞ்சுட்டு திரும்பி இருக்கிற இடத்துக்கு வரும்போது, அந்த வந்த பாதைய மறந்து தவற விட்டுருச்சு. அப்படி தவற விட்டு ரொம்ப நாளா அந்த காட்டுக்குள்ளேயே வந்த பாதைய தேடி தேடி பாக்குது. அப்படி தேடி பார்த்தாலும், இந்த வரிக்குதிரை அந்த பாதைய கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க மாட்டாப்புல போகவிட்டு ரொம்ப கவலையா அந்த காட்டுக்குள்ள சுத்தி சுத்தி பார்த்து நடந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா இந்த வரிக்குதிரைக்கு மனசுல தன்னம்பிக்கை அந்த தைரியத்தை விடாம அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி நடந்து வரவு இந்த வரிக்குதிரைக்கு பயங்கரமான பசி எடுத்திருக்கு. இப்படி பசி எடுக்க விட்டு, என்னடா பயங்கரமான பசி எடுக்குதுன்னு ரொம்ப கவலையா நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி வரவு ஆன ஒரு இடத்துல பச பசைன்னு புல்லு ஒரு கிடங்குல தண்ணி கிடந்திருக்கு. அப்படி கிடக்கிறத பார்த்துக்கிட்டு இந்த வரிக்குதிரை நினைச்சிருக்கு, என்னடா பச பசைன்னு புல்லும் தண்ணியும் கிடக்கு, போய் அந்த பில்லை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவாக பாதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளை போய் மேய்ஞ்சிருக்கு. அப்படி மேய விட்டு அங்கிட்டிருந்து ஒரு ஓநாய் வந்திருக்கு. ஓநாய் வந்து இந்த வரிக்குதிரையை பார்த்துருக்கு. பார்த்துக்கிட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருக்கு. என்னடா ஒரு சரியான மிருகம், இந்த மிருகத்தை இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது பயங்கரமாக இருக்குது இந்த மிருகம், இதை அடித்து சாப்பிட்டா நம்ம அடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு அப்படின்ட்டு யோசனை பண்ணியிருக்கு. அப்படி யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் நினச்சிருக்க, நம்ம ஒரு ஆளாக இந்த மிருகத்தை அடிக்க முடியாது, வேணும்டா நம்ம நம்பனை போய் கூப்பிட்டுக்கறந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மிருகத்தை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஓநாய் வேகமாக நம்பனை கூப்பிட ஓடி இருக்கு. அப்படி ஓடியாரவல்ல, ஆனால் எதுக்கு இந்த நரி நம்ப படுத்து தூங்கி கிடந்திருக்கு. அப்படி தூங்கி கிடக்க விட்டு இந்த ஓநாய் வந்து அந்த நரியை எழுப்பியிருக்கு. நம்ப ஒரு பயங்கரமான மிருகம் சிக்கியிருக்கு, நீ எந்திரிச்சு வந்தா அந்த மிருகத்தை நம்ம 2 பேரும் போய் ஒரே போட்டுடலாம் அப்படின்னு எழுப்பியிருக்கு. அப்படி எழுப்புனா அந்த நரி எந்திரிக்க மாட்டுது. அட ஏன் நம்ப, நானே இப்போ தான் படுத்து தூங்குனேன், ஏன் என் தூக்கத்தை கெடுக்கிற, பேசாமல் போன நம்பா அப்படின்ட்டு கொட்டாய் விட்டு படுத்துக்கிடுச்சு இந்த நரி. அப்படி படுக்க விட்டு இந்த ஓநாய் மறுபடியும் எழுப்புது. நம்ப இது தூங்குற நேரம் இல்லை, இது வேட்டைக்கு போகிற நேரம், இப்படி நேரத்தில் வேட்டைக்கு போய் 2 வாயில் போட்டாச்சா நைட்டு நல்லா தூக்கம் வரும், இல்லைன்னா நைட்டு தூக்கம் வராது அப்படின்ட்டு கெஞ்சி கதறி எழுப்பியிருக்கு. அப்படி எழுப்பினோன்னே இந்த நரி கொட்டாயை விட்டு உட்காந்துக்கிட்டு விசாரிச்சிருக்கு. சரி நம்ப, மிருகம் இருக்குன்றையில் அது என்ன மிருகம், அது என்ன வேட்டை, அதை சொல்லு அப்படின்ட்டு இந்த நரி கேட்டிருக்கு. அதுக்கு ஓநாய் சொல்லியிருக்கு, நம்ப இதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்குள்ளே அந்த மிருகம் வேறு எங்கேயாலும் ஓடி போக, அதனால் போகும்போதே உனக்கு சொல்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்ருக்கு. அப்படி கூப்பிட்டோன்னே இந்த நரி எந்திரிச்சு போயிருந்திருக்கு. போகவும் இந்த வரிக்குதிரைக்கு இந்த ஓநாய் நரி வரதை பார்த்துப்பிட்டு பார்க்காத மாதிரி பிள்ளவே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி மேய விட்டு இந்த ஓநாய் சொல்லியிருக்கு நரிக்கிட்ட, நம்ப என்ன மிருகம்னு கேட்டையே, அங்கே பாரு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத, அந்த மிருகத்தை நான் சொன்னேன் அப்படின்ட்டு ஓநாய் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லவும் நரி அந்த மிருகத்தை பார்த்துப்பிட்டு வாய் ஆண்டு பார்த்து எச்சு ஒழுகிட்டுருக்கு. என்ன நம்பா, இந்த மிருகம் ஒரு தினுசாக இருக்குது, இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி மிருகத்தை நம்ம பார்த்ததே இல்லை, பார்க்குறதுக்கு உடம்பெல்லாம் கோடு கோடாக வர இருக்குது, கழுதை மாதிரி குதிரை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நரி சொல்லியிருக்கு. ஆமாம் நம்ப, அதனால தான் ஒரு தினுசாக இருக்குன்ட்டு கொஞ்சம் கூப்பிட வந்தேன் அப்படின்ட்டு ஓநாய் சொல்லியிருக்கு. அப்படி சொல்ல விட்டு, சரி நம்ப பக்கத்தில் போய் மெதுவாக போய் விசாரிச்சுட்டு அப்புறமேலுக்கு போடுவோம் அப்படின்ட்டு நரி சொல்லியிருக்கு. சரி நம்மாண்டு 2ம் சேர்ந்து பக்கத்தில் போய் விசாரிச்சிருக்கு. ஏய் நீ யார், எங்கேருந்து வர, இந்த காட்டுக்கு நீ புதுசாக இருக்க, யாருன்னு கேட்டிருக்கு நரி. அப்படி கேட்க விட்டு அதுக்கு அந்த வரிக்குதிரை சொல்லியிருக்கு, நான் மேலோகத்திலேருந்து கீழோகத்துக்கு தேவர்களுக்காக தூது சொல்கிறதுக்காக அனுப்பப்பட்டவன் அப்படின்ட்டு இந்த வரிக்குதிரை சொல்லியிருக்கு. அப்படி சொன்னோன்னே இந்த ஓநாய் நரி வாய் பொழந்து பார்த்துட்டு, இதை நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா, என்ன அத்தாச்சி அப்படின்ட்டு நரி கேட்டிருக்கு. உனக்கு அத்தாச்சி வேணும்டா, என் உள்ளாங்காலில் எழுதிருக்கு, என் காலை தூக்கித்தாரு, நீ படித்து பாரு அப்படின்ட்டு இந்த வரிக்குதிரை சொல்லியிருக்கு. அப்படி சொன்னோன்னே இந்த நரி பயந்துக்கிட்டு, இது ஏதோ உள்நோக்கம் இருக்கு, இந்த மிருகம் ஏதோ நம்மளை பெருசாக மாட்டி விட போகுதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு, எனக்கு படிக்க தெரியாது, என் நம்பனுக்கு தான் படிக்க தெரியும்ட்டு ஓநாய் மேலே பழிய போட்டுருச்சு. அப்படி பழிய போட்டோன்னே இந்த ஓநாய் நான் தான் பெரிய ஆள் நினச்சி காலத்தூக்கு நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு காலத்தூக்கு சொல்லியிருக்கு. காலத்தூக்கி படித்து பார்த்துருக்கு. ஒரு எழுத்துங்கான நம்பருங்கானம்னு கேட்டிருக்கு. கண்ணை பக்கத்தில் வச்சு பாரு, எழுத்து நல்லா தெரியும் அப்படின்ட்டு வரிக்குதிரை சொல்லியிருக்கு. கண்ணை பக்கத்தில் வச்சு பார்த்துருக்கு. பார்த்தா ஒரே மூஞ்சில் உதச்சோடனே மூஞ்சி பூரா ரத்தம், பல்லு பூரா உதிர்ந்து கத்திக்கிட்டு ஓடிருச்சா இந்த ஓநாய். அதுக்கப்புறம் இந்த நரி அதுக்கு அங்கிட்டு ஓடிருச்சான். இதான் கதை.